ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே மாதிரி வேஸ்ட்டாக போன பெருக்குமாரிலேருந்து, அதாவது தேஞ்சு போன பெருக்குமாரிலேருந்து ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெருக்குமாரில் இந்த அளவுக்கு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கோல்டு கலர் த்ரெட்டை வச்சுட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றிட்டு நாட் போட்டுக்கோங்க. 2-3 தடவை கூட நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறமா இந்த லாஸ்ட்டில் கொஞ்சமும் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இருக்கட்டும். இப்போ நாம் இதுக்கு பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். நான் க்ரீன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துட்டு நல்லா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. லைட் க்ரீன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லுமே பெயிண்ட் பண்ண வேண்டாம், பாதி அளவுக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணிவிட்டு கீழே ப்ரௌன் கலர் சூஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கோல்டு கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு சென்டராக இதே மாதிரி லைட்டாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். சென்டராகவும் எஜ்ஜிலையும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் இதில் இன்னும் கொஞ்சம் பீஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இயர்பட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த இயர்பட்ஸை உள்ளன் த்ரெட்டை வச்சுட்டு நல்லா சுற்றிட்டு நாட் போட்டு எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றி எடுத்தாச்சு. சுற்றி எடுத்துட்டு நாட் போட்டும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் கோல்டு கலர் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இதை நான் சுற்றுற மாதிரி இந்த பட்ஸில் சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சுற்றிட்டு நட் போட்டுக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் கூட பீஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பட்ஸ் எல்லாம் நான் அசம்பிள் பண்ணுற மாதிரி அசம்பிள் பண்ணிவிட்டு க்ளூகன் ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 3 ஸ்கொயர் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கோல்டு கலர் பீட்ஸ் தான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீட்ஸையும் இந்த ஸ்கொயர் ஷேப்பையும் ஹேங் பண்ண போகிறோம். எப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்துகிட்டு த்ரெட்டை வச்சுட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. இதுக்கு இடையில 3 பீட்ஸ் கோர்த்துக்கோங்க. கோர்த்ததுக்கப்புறமா இன்னொரு ஸ்கொயர் ஷேப்பை சேர்த்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். இதே போல் இன்னொரு ஸ்கொயர் ஷேப்பையும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ப்ரூம்லேருந்து அதை ஒன்றா க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். உங்களோட ஃப்ரீ ஹவர்ஸில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதை நம்ம வால்ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பட்ஸில் 2 பக்கம் ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் கீழே மட்டும் 3 ஃபெதர், அதாவது இது பார்க்க கொஞ்சம் ஃபெதர் மாதிரி தான் இருக்குது இல்லையா, அதனால் இந்த ஃபெதரை வந்து சென்டராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், 3 ஃபெதரை. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மிரர் வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். உண்மையிலே இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த சிம்பிள் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.